இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையாக சொல்லப்படும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு உரிமையோடு கூட ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா தே ஆர் மை பீப்புள். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க? தே ஆர் மை பீப்புள். ஹல்லேலூயா. உரிமை ஆண்டவர் ஒரு உரிமை கொண்டாடுகிறார். ஹல்லேலூயா. யார்கிட்ட உரிமை கொண்டாடுகிறார்? யார்கிட்ட உரிமை கொண்டாடுறாரு? ஆமாம், நம்மள்கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய உரிமை எடுத்துக்கிறார். என்னன்னா, இவர்கள் என் ஜனங்கள். ஹல்லேலூயா. தோத்திரம். அவ்வளோ ஒரு உரிமையை ஆண்டவர் நம் மீது எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம் யார்? நமக்கு ஆண்டவர் என்ன விசேஷித்த கிருபை கொடுத்திருக்கிறார்? எதனாலே ஆண்டவர் நம்மை அவருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு 3-4 கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவது 1 பேதுரு 1:18 எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 1:18 தேவனால் மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்றும் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. A redeemed people. அப்ப நம்மலாம் யாரு? மீட்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்ப இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்படி தேவனுடைய ஜனங்கள் யாராம்? முதலாவது யாருங்க அவங்க? நம்மளாம் யாரு? தோத்திரம் பிரைஸ். நம்மளாம் யாரு? எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? அப்ப we have been brought by a price. Hallelujah. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்வதற்கு காரணம் என்ன? ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நாம் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தோத்திரம். நம்ம ஏதோ சும்மா எல்லாம் உள்ள உட்காரல. ஆண்டவர் சும்மா நம்மளை வா என் சமூகத்துக்கு வா உட்காரு என்ன ஆறாது அப்படின்னு சொல்லு. ஆண்டவர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, ரெடீம்டு பீப்புளாக நம்மளை கொண்டு இங்க உள்ள உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். அப்ப தோத்திரம் நம்மளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொந்தம் கொண்டாடுவதற்கு he has paid a price. ஹல்லேலூயா. தோத்திரம். நம்மை உரிமை கொண்டாடுவதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா, எப்படி ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவை எப்படி ஒரு நம்ம என்ன சொல்றோம்? இவரு எங்க மாமா, எங்க தாய் மாமா. எப்படி? தாய் மாமா. சில கல்யாண காரியங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது பொண்ணுக்கு 3 தாய் மாமாவான். அந்த 3 தாய் மாமனும் பேசுவாங்க. பத்திரிக்கையில் பேரை போடுறாங்க, மாமே என்னென்னமோ போடுறாங்க. தோத்துரும். அப்போ ஒரு மாமே உறவு ஒரு இதுக்கு அவ்வளோ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு அவ்வளோ ஒரு மேன்மை கொடுக்குறாங்க. தோத்துரும். அதான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பயல்வ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு தான் ரொம்ப சம்மந்தம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பயலோட நம்ம சொந்தமாக்கணும்னா நம்ம ரத்தத்தையே சிந்தி மீட்டியவர்களை ரத்தத்தினாலே நம்ம உறவாக்கிக்கலாம் தான் தன்னுடைய விளையேறப்பட்ட ரத்தத்தையே சிந்தி ஹல்லேலூயா ரத்த சம்பந்தப்பட்ட உறவை ஹல்லேலூயா நமக்குள்ள ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கிரேட் காட் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம்ன்றதை பார்த்து, உனக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தானே வேணும் பாரு, என்னுடைய ரத்தத்தையே சிந்தி நான் உன்னை மீட்டி சொந்தமாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். யார் யாரெல்லாம் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க? தோத்திரம். நீங்க யாரு? நீங்க யாரு? தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. நீதிமான்றது அது நம்ம அப்புறம் பேசுகிறோம். இரத்தத்தினால மீட்கப்பட்டு உங்களை என்னவா மாற்றிருக்கிறாரு?
தேவ ஜனமா மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. You have been made God's people. ஹல்லேலூயா. இரண்டாவதாக தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், a chosen people. உபாகமம் 7:6. ஹல்லேலூயா. என்ன பிரிவிலேஜ் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டி உன்னை என்ன செஞ்சிருக்கிறார்? சொந்த. ஹல்லேலூயா. உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி ஹல்லேலூயா தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, அல்ல தெரிந்து கொண்ட கர்த்தர். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது தோத்திரம் பார்க்கலாம். chosen people, தெரிந்து கொள்ள. 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். போதும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப தோத்திரம் ஆண்டவர் சும்மா எல்லாரையும் வந்து அவருடைய ரத்தத்தினால மீட்டு தோத்திரம் அவருடைய ஜனம்னு அழைக்கல. உங்களை தெரிந்து கொண்டு உங்களை மீட்டு தம்முடைய ஜனமாய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்ப கர்த்தருடைய தெரிந்தெடுப்புதல் உங்க மேல. ஆமா ஆமா. இப்ப சிவா என்ற ஒருவனை ஆண்டவர் சிமியோனா என்ன செஞ்சிருக்கிறாரு? மாட்டல, தெரிந்துக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதானே? பூசாரி குடும்பத்திலே உழண்டு கொண்டிருந்த ஒருவனை கிருபையாய் மாற்றி இருக்கிறார். அப்படிதானே? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும், சுரேஷை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமா. சரவணனை ஆண்டவர் என்னவா தெரிந்து கொண்டாரு? புளிப்பாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா ரத்தத்தினால மீட்டு கொண்டு இங்க வச்சிருக்கிறார். நீங்க வந்து you are not by chance. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. you are not by chance because you are chosen. Hallelujah. You are here not by chance. தற்செயலா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக. ஆமா. ஒரு தாள புஷ்பம் என்ற ஒரு அன்பு ஒரு தாயார ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா. ஹல்லேலூயா. அவருடைய தெரிந்தெடுப்பில் ஆச்சரியம். அதான் கேட்கிறேன், எப்படி அங்க போனீங்க? எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டாங்க? அவர் தெரிஞ்சுட்டாருயா. ஹல்லேலூயா. தோத்திரம், பிரைஸ். அவர் தெரிஞ்சிட்டாரு. 40 MP சீட்டுக்கு செலக்ட் பண்ணல. ஹல்லேலூயா. ஆளை கரெக்டா தேர்ந்தெடுக்கிறாங்களே எப்படி? அதுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கே. லட்சமான மக்கள் மத்தியில 40 மட்டும் செலக்ட் பண்ண தெரியுது. ஹல்லேலூயா. இந்த ஊர்ல திரளான ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணுவது எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா. தோத்திரம். இப்போ we are not by chance because we are chosen. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் போயிட்டேன் ஒரு நாளும் நீங்க சொல்லாதீங்க. அல்ல தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் இந்த இயேசு என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தோத்திரம். நீங்கள் அவர் ஜனமாய் இருப்பது அவர் தெரிந்து கொண்டதினால். ஹல்லேலூயா. ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இந்த கிருபை பெற முடியலையா? ஏன்? தோத்திரம், பிரைஸா. அவனெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. ஆனா ஆண்டவர் உங்களை தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக we are chosen people. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக தோத்திரம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய சொந்த ஜனங்கள். உபாகமம் 14:2. நல்லா பாருங்க. பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களை மட்டும் என்னவா தெரிஞ்சுக்கிறாரு? என்னவா செஞ்சிருக்காரு? நீ யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஹல்லேலூயா. அதான் அந்த பாட்டு அந்த அழகா, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானான்,
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எம்தன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினாம். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எம்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு மனப்படமா தெரியும்? வெரி ஓல்ட் சாங், வெரி எக்ஸலண்ட் சாங். இதெல்லாம் இந்த காலங்களில் யாரும் பாடுறது இல்லைங்க. நம்ம ஞானஸ்தான ஆராதனைக்கு கொண்டு முங்கும்போது பாடி ஏஞ்சி அதோடய மறந்துடுறாங்க. நாட்களிலே எமில் ஜெபசிங் அண்ணே இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் எழுதின பாடல்கள்லாம் அவ்வளோ சேலஞ்சிங், மறக்கவே முடியாது. அல்லேலூயா, தோத்திரம். இந்த தனிமையில் ஆண்டவரை சந்திக்கணும்னு சொன்னோம்ல, தோத்திரம். நம்ம எப்படின்னா உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு என்னை உயர்த்துவார். எப்போ பார் நமக்கு ஆண்டவர் உயர்த்தணும், தோத்திரம், ஆசீர்வதிக்கணும் நம்மளை. அப்படி இப்படியே நம்ம சிந்தை மாறி போச்சு. அவன் வாங்கிட்டானே, ஆண்டவரை எனக்கு கொடு, தோத்திரம், அவன் நல்லா இருக்கானே, என்னையும் உயர்த்தும். இப்படியே நம்முடைய எண்ணம் சிந்தனைலாம் கெட்டு போச்சு, தோத்திரம். ஆனால் தோத்திரம், அந்த இயேசு என் உள்ளத்தில் சொந்தமாய் மாறிட்டாரு. அல்லேலூயா, நான் அவருக்கு சொந்தமாய் மாறிட்டேன். அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட உரிமை பாராட்டுதல் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஐயா, ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம யாருன்ற ஃபீலிங்கு, நம்ம யாருன்ற எண்ணம்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா, அதனால தான் நிறைய தவறு நடக்குது, தப்பு நடக்குது. அல்லேலூயா, தோத்திரம். நீங்க யாருன்றதை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. உரிமை கொண்டாடும் போது ஒரு பெரிய கனத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, எல்லா ஜனங்கள் மத்தியில உங்களை மட்டும் என் சொந்த ஜனங்களா நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அன்பு தேவ பிள்ளைகளை. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 19:5. ஹல்லேலூயா. என்ன நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க, இந்த பூமியெல்லாம் எந்துதான். ஹல்லேலூயா, சொன்னபடி செஞ்சா ஹல்லேலூயா நீங்க என் சொந்த சம்பத்தா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார், கடைசியா சொல்றார், பூமியெல்லாம் இருந்து அப்படின்னா என் சொந்தமா ஜனமா இருந்தா என் சொத்தெல்லாம் யாருக்கு? என் சொத்தெல்லாம் யாருக்கு? என்ன சொல்ல மாட்டேங்கிறியா? நீ சிரிக்கிறியா? அப்படிதான். இன்னும் ஃபோர்டு கார் கம்பெனி யாருது? யாருதுங்க? யாருது? என்ன சொல்ல மாட்டேங்கிறியா? யாருது? எங்க அப்பாது. என்னையா? அல்லேலூயா. அதானே சொல்லுக்கு, பூமியெல்லாம் எல்லாமே இருந்து எல்லாமே இருந்து எல்லாமே இருந்து. அதுக்கு அங்கே போய் இது எங்கள் அப்பா விட்டுதே குடியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. God is telling everything belongs to me. Hallelujah. அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தோத்திரம், எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா எல்லாம் உனக்கு நான் தரேன், நீ எங்கேயும் போய் நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என் சொந்த சம்பத்து, என் சொந்த ஜனம். ஹல்லேலூயா. எல்லாம் என்னதுதான், அப்புறம் உனக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறேன்? ஹல்லேலூயா, தோத்திரம். என்ன ஒரு உரிமை பாராட்டுதல் அன்பு தேவ பிள்ளைகளை. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா, we are not such ordinary person. ஹல்லேலூயா. நாம் சாதாரணவர்கள் கிடையாது. நமக்குள்ள தேவன் ஒரு விசேஷித்த ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஒரு தெரிந்தெடுப்புல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, தோத்திரம். நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் ஹல்லேலூயா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியம் அவருடைய கிருபை. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 2:14.
சொந்த ஜனமாய். ஹalleluya. பெக்கூலியர் பீப்புள், ஓன் பீப்புள். ஹalleluya. பிரைஸ் லார்ட். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பெக்கூலியர் பீப்புள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆள் தான். ஹalleluya. என்னத்தை சர்ச்சுக்கு போனால் எல்லாம் ஒரு மாதிரி, ஆமாம் நம்ம ஒரு மாதிரியான ஆள் தான். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு? ஆமாம், அவருக்கு சொந்த ஜனமாய் ஆண்டவர்